வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். உச்சம் தொட்டு தங்க விலை வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். 1ஆம் தேதி முதல் புதிய மாற்றம், வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் வாகன இறக்குமதி செலவு அதிகரிப்பு, வரலாறு காணாத 3வது உச்சம். பலத்த மின்னல் தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் ஆகியவற்றின் தாக்கத்தால் இவ்வாறு விலை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4708.69 பதிவாகியுள்ள நிலையில் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 75.69 பதிவாகியுள்ளது. இதேவேளை கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கமான போக்கு நிலவி வந்தது. இந்த நிலையில் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் விலை அதிகரிப்பு இலங்கை சந்தையிலும் தங்கத்தின் விலையை உயர்த்துவதற்கு வழிவகுக்கும் என பொருளாதார ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாட்டில் டிஜிட்டல் வாகன காப்புறுதி அட்டைகளை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் இதனை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை இலங்கை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, இலங்கை காப்பீட்டு சங்கம் மற்றும் இலங்கை காவல்துறை ஆகியவற்றுடன் இணைந்து தொடங்கப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து வாகன உரிமையாளர்களுக்கும் இலகுவான காகிதமற்ற மற்றும் வினைத்திறனான அனுபவத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்த முறை கொண்டுவரப்பட உள்ளது. வாகன காப்புறுதி முறையை நவீனமயமாக்கல், தேசிய டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை முன்னெடுத்தல் மற்றும் பொது பாதுகாப்பை பலப்படுத்துதல் ஆகியவற்றுக்கான முக்கிய ஒரு நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது. மேலும் பிளாஸ்டிக் அட்டைகளுக்கு பதிலாக டிஜிட்டல் முறையை பயன்படுத்துவதன் மூலம் இது நாடு தழுவிய ரீதியில் சுற்றாட நிலைத்தன்மைக்கும் பங்களிப்பு செய்யும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கையின் அடிப்படையில் நாட்டின் வாகன இறக்குமதி உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளது. இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்கான செலவு வரலாற்றில் 3வது மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக நீண்ட காலமாக அமுலில் இருந்த வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு 2025 ஜனவரி மாதம் முதல் தனிப்பட்ட வாகனங்களுக்கான அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டன. நீண்ட காலமாக தேங்கியிருந்த வாகனங்களுக்கான கேள்வி மற்றும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. மத்திய வங்கியின் 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் தனிப்பட்ட மற்றும் வர்த்தக வாகன இறக்குமதிக்காக 2.04 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 2025 ஏப்ரல் மாதத்துக்கு பின்னர் வாகன இறக்குமதியில் பாரிய வளர்ச்சி காணப்பட்டதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகம்பு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது வெட்ட வெளிகளிலோ அல்லது மரங்களிலோ கீழோ தங்குவதை தவிர்க்கவும். வயல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருப்பதை தவிர்க்கவும். மின்சார உபகரணங்களை மின் இணைப்பிலிருந்து துண்டிக்கவும். அவசர தேவைகளின்றி வாகனங்களில் பயணிப்பதை குறைத்துக் கொள்ளவும். மின்னல் விபத்துக்களை குறைக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக பின்பற்றுமாறு வளிமண்டல திணைக்களம் மேலதிகமாக கேட்டுக் கொண்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.